இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். என் பேர் எஸ் லாவண்யா, பேய்க்குட்டு மூவியோட டைரக்டர். இந்த படத்தில் வந்து 32 டிபார்ட்மெண்ட்ஸ் தனியாக இருந்து பண்ணியிருக்கேன். இது வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 24 பண்ணவங்க இருக்காங்க, 10 பண்ணவங்க இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் 32 டிபார்ட்மெண்ட்ஸ். லைக் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அதில் இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும். ஸோ 24 தான் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒர்க்கிங் பண்ண உடனே உங்களுக்கு வந்து படம் வந்து தேட்டருக்கு வராது. திரையில் வரணும்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கும். சப்டைட்டில்ஸ் போடணும், டாக் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை என்ஓசி வாங்கணும், சென்சார் வாங்கணும், சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதணும். அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்றது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். திரைக்கு கொண்டு வரணும்னா படம் யார் வேணால் எடுத்துடலாம், ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன்றது அது ஒரு பெரிய சேலஞ்ச். நம்ம பண்ண பாடல்கள் ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் கம்பெனி நம்மளுக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்து வாங்கணும், அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நம்ம வந்து திரைக்கு கொண்டு வரணும் நம்ம படத்தை அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் சைடு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே உருப்படியாக நம்மளோட படம் வந்து திரையிடப்படும் திரையரங்குகள் அதில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கிற ஒரு விஷயத்தில் நான் ஒரு பெண்ணாக இருந்து இப்போ வந்து உங்கள் முன்னாடி சாதிச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் பை யூனிவர்ஸ் கிரேஸ். ஸோ இந்த கடவுளோட பரிபூர்ண ஒரு நிமிஷம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் மேம் வந்து ரொம்ப சூப்பராக ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. 24 கிராஃப்ட் மேம் ஒரே ஆளாக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது வந்து டிஐலேருந்து எல்லாமே மேமே பண்ணியிருக்காங்க. மேக்கப்பில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேய் அந்த காஸ்டியூமு, மேக்கப் அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஒரே வாரத்தில் சொல்லணுன்னா லேடிஸ் டிஆர் அப்படின்னா மேம் தான் சொல்லலாம். எல்லா கிராஃப்ட்டுமே பண்ணுறதுனால மேடம் வந்து அடுத்த லேடிஸ் டிஆர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் வந்து சினிமா கான்செப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் உண்மையாக இருந்தால் நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறோமோ, சினிமா எவ்வளோ எந்த ஒரு தொழிலுமே எவ்வளோ லவ் பண்ணால் உண்மையாக இருந்தால் ஜெயிக்கலாம் வாய்க்கலை அப்படின்றது தான். நேரு வழியில் போனால் ஜெயிக்கலாம், குறுக்கு வழியில் போனால் ஈஸியாக வெற்றி கிடைச்சாலும் அது நிரந்தரமாக இல்லை, சீக்கிரமாக போயிடும். நேரு வழியில் போனால் லேட்டாக வெற்றி கிடைச்சாலும் அது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த படத்துலேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஆமாம், ஸ்டார்ட்டாக சொல்லியிருக்காங்க. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சில இடத்துலலாம் இப்போ கொஞ்சம் நல்லா காமிச்சு பேய் வந்து பயமுறுத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. மற்றபடி குழந்தைங்களா பார்க்கலாம். எல்லாருமே குடும்பத்தோடு வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய்மெண்ட் பார்க்கலாம். நல்லா இருக்குது. இல்லை சார், குழந்தைங்க பார்த்தாலும் பயப்பட மாட்டோம். ஒரு சீனு தான் சோமா அப்படி இருக்கும். மற்றபடியில் எல்லா இடத்துலையும் ஒரு காமெடி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அதில் அது படத்தில் வந்து தப்பு செய்கிறப்பெல்லாம் வந்து பேய் வந்து தலையிலே வந்து கொட்டும். அதான் ஸோ பேய் கொட்டு அப்படின்றத படத்தில் வச்சுருக்காங்க. ஓகே, இல்லை இல்லை, அந்த இடத்துலையும் பயம். ஒரு சில இடத்துல ரொம்ப பயமாக இருந்துச்சு, மற்ற இடத்துலலாம். சார், பேர் சரவணன், ஐ எம் லாயர். பேய்க்குட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது. 32 கிராஃப்ட்ஸ் அவங்க பண்ணிடுறாங்க. டேரக்டர்ஸ் லாவண்யா அவங்க டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் பாட்டு பாடியிருக்காங்க, கம்போஸ் பண்ணியிருக்காங்க, எடிட்டிங்கு, டப்பிங்கு, வாய்ஸ் எல்லாமே அவங்க பண்ணிடுறாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம். இது நல்ல ஒரு கருத்துள்ள படமாக இருக்குது. ஏன்னா இந்த இப்போ இருக்கிற வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நான் லாயர்ன்றதுனால பல கேசஸ் பார்க்குறோம், இந்த பேட்டன் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ்லாம். அதில் ஒரு நல்ல மெசேஜ் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்குறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது சார் படம். நன்றி. எல்லாருமே பார்க்கலாம் சார், பயம்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நல்லா எடுத்திருக்காங்க. அதை காமெடி ஹாரர் மூவி எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு முக சுழிக்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே இல்லை. ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். படம் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா சிரிச்சுக்கிட்டும் பார்க்கலாம், நல்லா பேய் படமாகவும் இருக்குது. இது கண்டிப்பாக சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரையும் இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். கண்டிப்பாக எல்லாம் பார்க்கலாம் இந்த படத்தை. இவெல்லாம் இருக்கான், சிரிச்சு சிரிச்சு கண்ணிலேருந்து தண்ணி வருது. அந்த அளவுக்கு காமெடியாக இருக்குது படம். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது படம். மூவி நிஜமாலே நல்லா இருக்குது. இதுக்கு இவ்வளோ அவார்ட்ஸ் கொடுத்தது வந்து ரொம்ப வந்து இதுவெலாம் இல்லை. ரியலி குட் மூவி. எனக்கு வந்து இந்த மூவி வந்து ரியலி பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த காமெடி வந்து உண்மையிலேயே சொல்லி ஆனால் ரியலி பெஸ்ட் காமெடி நல்லா இருந்தது.
அதுக்கேற்ற மாதிரி ஹாரரும் சும்மா சொல்லக்கூடாது, அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. ரியலி நல்ல மூவி. இதுக்கு இவ்வளோ அவார்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னும் போது ரொம்ப இதுவாக இருக்கு. தேங்க்யூ. புரியுது, சூப்பராக இருந்தது. என்னன்னா எனக்கு அதான் ஒரு லேடி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக அப்ரிஷியேட் பண்ணலாம். இல்லை காமெடி தாங்க, த்ரில்லாம் அவ்வளோ சொல்ல முடியாது. ஒரு சீரியஸ்னா ஒரு த்ரில்லாக இருந்தது, மொத்தம் காமெடி, மோஸ்ட்லி காமெடியாக இருந்தது எனக்கு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், யாரும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அது சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். காமெடி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் இருக்குது. ஹாரர் எதுவுமே கிடையவே கிடையாது. மேம் தனியாலாம் நின்று எல்லாமே பண்ணியிருக்காங்க, அதனால மேம்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஹாரர்லாம் எதுவுமே கிடையாது. குழந்தைங்கள கூட்டினா தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல இருக்குது, பயமுத்துறாமலாம் இல்லை, காமெடியாகவே இருக்குது. நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஃபேமிலியோட பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். குழந்தைங்களோட பார்க்கலாம், குழந்தைங்களும் அந்த அளவுக்குலாம் பயப்படாமலாம் இல்லை, சவுண்டு மட்டும்தான் அப்படி இருக்கு. பட் குழந்தைங்க பயப்படலாம் மாதிரிலாம் இல்லை, படம் நல்லா இருக்கு. ஓகே, ரோலிங்கா. வணக்கம், என் பேர் ஆனந்த். நான் இந்த பேய் கூட்டு படத்துல ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்டர் லாவண்யா அவர்களுக்கு. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா 32 டிபார்ட்மெண்ட்ஸையும் ஒரே டைரக்டரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. படத்துல பேய் நடிச்சிருக்கு, நாய் நடிச்சிருக்கு, நானும் நடிச்சிருக்கேன். ஸோ அதனால இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் நடிச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக சொல்லல, படத்தை வந்து பாருங்க, நல்ல காமெடியா இருக்கும். ஒரு கெட்ட வார்த்தை கூட படத்துல இருக்காது, நிறைய பிளட் சீன் இருக்காது, நாய் நடிச்சிருக்கு. நல்ல ஒரு ஃபன்னியான ட்ராக்ல படத்தை பார்த்து நீங்க வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாம். 32 டிபார்ட்மெண்ட்ஸையும் கவர் பண்ணி நிச்சயமா இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ள ஒரு படத்தை எடுக்க முடியும்னு காமிச்சதுல இது உண்மையாவே சேலஞ்சிங்கான விஷயம் தான். படம் நல்லா இருக்கு சார், சோஷியல் அவேர்னஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படம் எல்லாருமே பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. 32 டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ் லாவண்யா அவங்க வந்து 10 அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க, நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவலில் வாங்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். அவேர்னஸ் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டியான படம் தான் இது. இதுல கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கஷ்டப்படுறோம், வேற யாரோ தட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா இது. ஆனாலும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற பேர்ல பெண்களையும் சரி ஆண்களுக்கும் நடக்குது இந்த கொடுமைகள். அதுல இருந்து பெண்கள் மீண்டு வரணுன்றதுக்காக இது அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கான இது என்னவோ அந்த படத்துல அவங்க கொடுத்துருக்காங்க, அதுக்கான தண்டனை என்னவோ அந்த படத்துல அந்த கொடுத்துருக்காங்க. ஹாரரா இருக்கு, ஹாரர் பேஸ்ட் மூவி தான் இது. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம், காலேஜஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது மாதிரி நல்ல படங்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அம்மாதேவி சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்கோம். ஸோ படம் பார்த்தீங்கன்னா லாவண்யா மேம் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் டன் நாட் ஒன்லி 24 கிராஃப்ட், மோர் தென் 30 கிராஃப்ட் இவங்களே இண்டிபெண்டாக பண்ணிக்காங்க. ஸோ ஆஸ் எ ஃபீமேல் ஏடியா அப்கமிங்காக எனக்கு படம் நல்லா இருந்தது. உண்மைக்கே வாட்ச் பண்ணோம், காலைல வந்தோம். காலைலனா அதை ஒரு 11:30 கிட்ட வந்தேன். அப்புறமா 12 மேலே ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறமா பார்த்தோம், நல்லா இருந்தது படம். காமெடி ஆர்வம் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த மீட்டரில் இருக்கணுமோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமைஸ் அந்த மீட்டரில் பண்ண பார்த்துருக்காங்க. பார்க்கலாம். யூ தான். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. அவங்களே எல்லாமே கிராஃப்ட்ஸ் எல்லாமே பழகி நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மைக்கே அவங்களோட முயற்சிக்கு உண்மைக்கே பாராட்டலாம்.